ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, இது என்ன பழம் தெரியுமா? செடி பார்க்கும்போது கண்டுபிடிப்பீங்க. மணத்தக்காளி பழம். இது வந்து சீமத்தக்காளின்னு சொல்லுவாங்க. நாங்கள் மணத்தக்காளின்னு தான் சொல்லுவோம். அப்புறம் கரிஞ்சி கொட்டி பழம்னு சொல்லுவாங்க. இந்த கீரையும் பார்த்திங்கன்னா கரிஞ்சி கொட்டி கீரைன்னு சொல்லுவாங்க. ஏய், இங்கே என்னடா வேலை பட ஆளி மூஞ்சி பத்தியா வந்து கரிஞ்சி கொட்டி கீரைன்னு சொல்லுவாங்க. சீமத்தக்காளி கீரை வேறு, மணத்தக்காளி கீரைன்னு தான் நாங்கள் சொல்லுவோம். பழம் இது அவ்வளோ நல்லது வயிற்று புண்ணுக்கு. எவ்வளோ அழகாக இருக்குது, சூரப்பழம் மாதிரியே இருக்குது. அப்படியே அசல் சூரப்பழமே தான். ஆனால் அது பழம் மணத்தக்காளி பழம். வயிற்று புண்ணு இருந்ததுன்னா, அல்சர் இருந்ததுன்னா அவ்வளோ நல்லது. அப்புறம் வாய் புண்ணு இருந்தாலும் இந்த கீரையை பறித்து அப்படியே வாயில் அடைக்கிட்டோம்னா அவ்வளோ நல்லது. உடனே சரியாக 2 நாளில். சூப்பர். சாப்பிட்டேன். பழம் நிறையா இருக்குப்பா. வாவ், செம்ம. நாங்கள் சின்ன பிள்ளைலாம் எங்கே பார்த்தாலும் விடவே மாட்டோம். இது நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க. இந்த பழத்துக்காக காடு மாடெல்லாம் போய் தொலாவும். அப்போல்லாம் நிறைய செடி கிடக்கும். நாங்கள் நிறைய பறிச்சிட்டு வந்து ஆளுக்கு ஒரு கிளாஸுன்னு அப்படியே கிளாஸில் அளந்துப்போம். அந்த பழத்தை ஒரு 7-8 பேர் போவோம். நிறையா பறித்து பாவாடை கட்டியிருக்குங்களா, அந்த பாவாடையில் போட்டுக்குவோம். பாவாடையை வளைச்சி கட்டி அந்த பாவாடைக்குள்ளே போட்டுக்குவோம். நசுங்காமல் எடுத்துகிட்டு வருவோம். வந்து எல்லாம் ஒரு போசியில் கொட்டி கிளாஸ், ஒரு சின்ன கிளாஸ் ஒன்று எடுத்து ஆளுக்கு ஒரு கிளாஸ் அப்படின்னு அப்படியே அளந்து போட்டுக்குவோம். அளந்து போட்டு அப்படியே உட்காந்துட்டு சாப்பிடுவோம். நாங்கள் கொஞ்சமாக செடின்னா ஆளுக்கு ஒரு செடியாக பார்த்து பறித்து வாயில் போட்டுக்குவோம். அப்போலாம் இதுக்கெலாம் ஒரு என்ன சொல்கிறது, மருத்துவ குணங்கள் தான். நல்லா புண்ணு ஆற்றும். அப்போலாம் இது யாரும் கண்டுக்கல. இப்போலாம் காசு போட்டு வாங்குறாங்க. காய் நிறையா இருக்குது. பழம் அப்படியே அளவாக பழுக்குதுங்க பாருங்க. முத்தான காய். சூப்பராக இருக்குல்ல. இப்போ நான் எதுக்கு பாருங்கன்னா, எனக்கு ஹோட்டல் கடை சாப்பாடு சாப்பிட்டு வயிறு புண்ணாக இருக்குல்ல, எது சாப்பிட்டாலும் நெஞ்சு கறிக்குது. சூப்பர். ஆனால் இது சாப்பிடாதவங்க யாருமே கிடையாது. இந்த பழம் தான். நிறைய காய் இருக்குது. எல்லாம் கீரையை பறித்து கடையலாம். ஒரு கடைச்சலுக்கு வரும். கொஞ்சம் பருப்பு போட்டு கடையலாம். ஆனால் காய் நிறையா இருக்குது. முத்தா பாருங்க. எல்லாம் பார்த்திங்கன்னா காய் அவ்வளோ காய் இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. ஒரு நோய் நொடி இல்லாமல் எப்படி வந்திருக்கு பாருங்க. சூப்பராக இருக்குல்ல. பழமே செம்ம டேஸ்ட். இந்த செடி பச்சை மிளகாய் செடி. பழமாய் பழுத்ததா மிளகாய் இனிக்குமா, காயாய் இருப்பதால் கொய்யா கசக்குமா, நல்லவன் வயிற்றில் பிறந்தா நல்லவனே தாண்டா, கெட்டது செய்ய மாட்டான் வல்லவனே தாண்டா. செம்ம காய். ஐயோ, அழகா வைரக்கல் மாதிரி இருக்கு. சூப்பராக இருக்குல்ல.